டிஜிட்டல் அறிவகத்திற்கு உங்களை வரவேற்பது ஜெயஸ்ரீ சதீஷ்குமார். இன்னைக்கு நம்ம கூகுள் மேப்ஸ் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு அப்படின்னாக்க நம்மளோட ஏதாவது ஒரு லொகேஷன் சர்ச் பண்ணி நம்ம போகணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போறோம் புதுசா, ஸோ அங்க இருக்க நியர்பை ஹோட்டல்ஸோ இல்ல வேற ஏதாவது ஒரு லொகேஷன் ஷாப் போகணும் இல்ல ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா, அங்க இருக்கிற நியர்பை இருக்கிற ஏதாவது ஒரு ஏடிஎம் போகணும், ஏதாவது கேஷ் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த ஊர் புதுசு, ஸோ நமக்கு அது தெரியாது. ஸோ அப்போ கூகுள் மேப்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நியர்பைல இருக்கிற ஏடிஎம், ஹாஸ்பிட்டல்ஸ் இல்ல ஹோட்டல்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல கூகுள்ல ரிவ்யூஸ் இருக்கும், அந்த ஹோட்டல்ஸ் எப்படி இருக்கும், அந்த ஷாப் எப்படி, அதோட ரிவ்யூஸ் தெரிஞ்சுட்டு நமக்கு எந்த ஹோட்டலுக்கு போகணுமோ எந்த ஷாப் போகணுமோ நம்ம அது மாதிரி யூஸ் பண்ணி போய்க்கலாம். இப்போ நம்மளோட கூகுள் மேப்ஸ் ஐகான் இருக்கு. ஸோ இந்த கூகுள் மேப்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் மேப் ஓப்பன் ஆகும். இதுல டிஃபால்ட்டாவே ஒரு ப்ளூ கலர் டாட் ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இருக்கிற கரண்ட் லொகேஷன், அதாவது நம்ம இந்த இடத்துல தான் இருக்கும். இதுதான் நம்மளோட ப்ரெசன்ட் லொகேஷன். இந்த லொகேஷன்ல இருந்து இப்போ நம்ம கீழே பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் நியர்பை அப்படின்னு இருக்கு. ஸோ நியர்பைல வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, காஃபி பார்ஸ் அந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல வந்து நான் மோர்ன்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா இதுல ஃபுட் அண்ட் ட்ரிங்க், ரெஸ்டாரண்ட், பார்ஸ், காஃபி இதெல்லாம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்ஸ், ஜிம்ஸ், அட்ராக்ஷன், ஃபிலிம்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ ஷாப்பிங், கிராசரிஸ், கிளாத்திங், எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சர்வீசஸ்ல பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் எங்க இருக்கு, ஏடிஎம் எங்க இருக்கு, கார் வாஷ் எங்க பண்ணலாம், பெட்ரோல் பங்க் எங்க பெட்ரோல் போடுறதுக்கு, பார்க்கிங் எங்க இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் எங்க இருக்கு அப்படின்றது நம்ம பாத்துக்கலாம். இப்போ இதுல ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் நான் கிளிக் பண்றேன். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நியர்பை இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ லைக் கிளினிக், இஎன்டி ஹாஸ்பிட்டல், கார்டிக் பாலிகிளினிக், நவீன் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ தீபம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ தீபம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருக்க நான் கிளிக் பண்றேன். ஸோ தீபம் ஹாஸ்பிட்டல் போட்டோம் அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதை ஓப்பன் ஆனோன்னு இதுல கீழே டைரக்ஷன் அப்படின்றது, இந்த டைரக்ஷனா அந்த லொகேஷனுக்கு எப்படி நம்ம ப்ரெசன்ட் லொகேஷன் வந்து ரீச் ஆகுது அப்படின்ற டைரக்ஷனை நம்ம மேப் காமிக்கும். நெக்ஸ்ட் கால் ஆப்ஷன் இருக்கு. கால்னா நம்ம கால் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல என்கொயரி பண்ணிக்கலாம், எதுவும் நமக்கு ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்க. இல்ல இந்த பிளேஸை இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும். இப்போ இந்த லொகேஷன் உங்க ஃப்ரெண்டுக்கோ உங்க ஃபேமிலியில இருக்கவங்களுக்கோ யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா இங்க ஷேர் பிளேஸ் அப்படின்றது. ஸோ இந்த நீங்க அந்த பிளேஸை ஷேர் பண்ண முடியும். இன்னொரு ஆப்ஷன், இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் பத்தின ரிவ்யூ தெரியணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இங்க ரிவ்யூஸ் இருக்கு, போட்டோஸ் இருக்கு. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலோட ரிவ்யூஸ், போட்டோஸை நீங்க பாத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம போகலாம். இப்போ இதுல டைரக்ஷன் இருக்குன்னா டைரக்ஷன் கிளிக் பண்றேன். ஸோ டைரக்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இருக்கிற ப்ரெசன்ட் லொகேஷன்ல இருந்து எப்படி போறது அப்படின்றத காமிக்கும். ஸோ இதுல இந்த ப்ளூ கலர் பைக் மாதிரி காமிக்கிறது பாருங்க, இதான் நம்மளோட கரண்ட் லொகேஷன். இங்க இருந்து இந்த ஹாஸ்பிட்டல் ரெட் கலர் ஐகான் இருக்கிறது வந்து நம்மளோட டெஸ்டினேஷன், அதாவது தீபம் ஹாஸ்பிட்டல். ஸோ இங்க எப்படி போறது, இங்க இருந்து நம்ம டிராவல் பண்றதுக்கான ரூட் காமிக்குது. ஸோ இங்க கீழே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஐகான் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேப் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நம்ம மூவ் பண்ணி போக போக இங்க பிளிங்க் ஆயிட்டு இருக்கு பாருங்க ப்ளூ கலர்ல. ஸோ இந்த பிளிங்க் ஆயிட்டு இருக்க லொகேஷன் தான் நம்மளோட லொகேஷன். ஸோ இதை நம்ம டிராவல் பண்ண இந்த லொகேஷனும் மூவ் ஆயிட்டே வரும், நம்ம கரண்ட் லொகேஷன். ஸோ கரண்ட் லொகேஷன் மூவ் ஆயிட்டு நம்ம டெஸ்டினேஷன் நம்ம ரீச் ஆயிடுவோம். இதுல ரீசென்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ரீசென்டர் எதுக்கு அப்படின்னா, இந்த ரீசென்டர் ஆப்ஷன்ல நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது நம்ம கால் வந்துச்சு இல்ல வேற ஏதாவது ஒரு பேஜ் மைக்ரேட் ஆகி போயிடுச்சு அப்படின்னா நம்ம திருப்பியும் நம்ம இருக்கிற ப்ரெசன்ட் லொகேஷனுக்கு வரணும்னா ரீசென்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா திருப்பி அந்த ப்ரெசன்ட் லொகேஷனுக்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம நியர்பைல இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்மளால இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இருக்கிற லொகேஷன்ல இருந்து இந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா 2 minutesல நம்ம ரீச் ஆகலாம், 500 meters. ஸோ 2 minutes 500 meters இருக்கு. 4th ரனுக்கு நம்ம ரீச் ஆயிடலாம் அப்படின்ற டைமிங் முத கொண்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த லொகேஷன் போகணுமோ அந்த லொகேஷனை நம்ம இந்த கூகுள் மேப்ஸ்ல பண்ணலாம். இப்போ நீங்க வேற எங்கேயும் ஒரு லொகேஷன் இருக்கீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேல பாத்தீங்கன்னா யுவர் லொகேஷன் அப்படின்றது. ஸோ இந்த யுவர் லொகேஷன்ல இப்போ நான் வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்.
ரயில்வே ஸ்டேஷன் கோயம்புத்தூர் இருக்கு. இப்போ நான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இந்த தீபம் ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகுது எப்படி? இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் என்னோட ஸ்டார்டிங் லொகேஷன். அங்க இருந்து டெஸ்டினேஷன் பாத்தீங்கன்னா தீபம் ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த டெஸ்டினேஷனுக்கு எப்படி ரீச் ஆகுது? ஸோ இந்த மாதிரி கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ரெசன்ட் லொகேஷனை சேஞ்ச் பண்ணிட்டு அந்த லொகேஷன்ல இருந்து நம்ம டெஸ்டினேஷன் லொகேஷனுக்கு எப்படி போறது அப்படின்னு கூட நம்ம இந்த மேப்ல நம்ம பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, என்ன அப்படின்னா இங்க 2 ஏரோ மார்க் இருக்கு பாருங்க. ஸோ இது என்னன்னா திருப்பி நம்ம ரிட்டர்ன் போறது. அது எப்படின்னா இப்போ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் தீபம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படி போறதுன்ற மேப்பையும் திருப்பி காமிக்கும். இது கண்டிப்பா ஒரு நியூ லொகேஷனுக்கு நம்ம போறப்ப அங்க இருக்கிற நியர்பைல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் இல்ல வேற ஏதாவது யூட்டிலிட்டிஸ் நம்ம எது யூஸ் பண்ணுமோ அதை நம்ம மேப்ஸ்ல ஈஸியா பண்ணிக்க முடியும். அப்புறம் இது இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா மேல 3 ஐகான்ஸ் உள்ளது இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல ஆட் ஸ்டாப் அப்படின்றது. இந்த ஆட் ஸ்டாப் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் இப்ப தீபம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும். இதான் என்னோட லொகேஷன். ஸோ தீபம் ஹாஸ்பிட்டல் டு ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ஸோ இதுக்கு நடுவுல நான் ஆட் ஸ்டாப் அப்படின்னு கொடுத்து நான் நியர்பை ஏதாவது ஒரு லொகேஷன் நான் இங்க கொடுத்துக்கலாம். இப்ப நான் நியர்பைல வேற ஏதாவது ஒரு லொகேஷன் கொடுக்குறேன். இப்ப ராமநாதபுரம் கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ஸ்டாப் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மேப்ல பாத்தீங்கன்னா ஏன்ற லொகேஷன் நம்மளோட ரயில்வே ஸ்டேஷன், பின்றது ராமநாதபுரம். அதாவது நான் ஒரு ஸ்டாப் ஆட் பண்ணிட்டு இருக்கிறேன். அங்கே எனக்கு ஏதோ ஒரு ஒர்க் இருக்கு. ஸோ இங்க நான் ஒரு ஸ்டாப் ஆட் பண்ணி இந்த லொகேஷன் போறேன். ஸோ இப்போ நான் தீபம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போகணும். இன் பிட்வீன்ல ஒரு ஸ்டாப் ராமநாதபுரம். ஸோ இப்போ அந்த லொகேஷன் மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பீன் மார்க் பண்ணிருக்கா ராமநாதபுரம் ஏரியா. ஸோ இந்த ஏன்றது ரயில்வே ஸ்டேஷன். ஸோ நம்ம தீபம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம டைரக்ஷன் போறப்ப நடுவில் ஒரு ஸ்டாப் ராமநாதபுரம் அப்படின்னு இருக்கு. இது வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இதை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்ல இப்ப தீபம் ஹாஸ்பிட்டல் ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு இல்ல வேற ஏதாவது லொகேஷன் போறதுக்கு இது மாதிரி நீங்க எத்தனை தடவை நீங்க எந்தெந்த இடத்துக்குலாம் போகணுமோ அங்க ஆட் ஸ்டாப் அப்படின்னு நீங்க கொடுத்து நீங்க அந்த இடத்துக்கு நீங்க போய்க்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன், இப்ப நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, பட் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு ஏரியால இருக்கலாம். ஸோ அந்த ஏரியாவை, அதாவது உங்களோட லைவ் லொகேஷனை உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும். அது எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம லொகேஷனை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிஸ்க்கோ எப்படி நம்மளோட கரண்ட் லொகேஷனை சென்ட் பண்றது வாட்ஸ்அப் மூலமா அப்படின்றத பார்க்கலாம். இந்த ப்ளூ கலர்ல பிளிங்க் ஆயிட்டு இருக்கு பாருங்க, அதான் நம்ம இருக்கிற கரண்ட் லொகேஷன். இது எப்படி நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னா இங்க மேல 3 லைன்ஸோட ஆப்ஷன்ஸ் ஐகான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல லொகேஷன் ஷேரிங் அப்படின்றது ஒன்று. ஸோ இந்த லொகேஷன் ஷேரிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஓப்பன் ஆகிடும் கெட் ஸ்டார்டட். ஸோ இதில் ஷேர் யுவர் ரியல் டைம் லொகேஷன். நம்மளோட ரியல் டைம் லொகேஷனை நம்ம ஷேர் பண்ண போறோம். ஸோ இது எது மூலமா பண்ண போறோம் அப்படின்னா வாட்ஸ்அப், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ வாட்ஸ்அப், மெசேஞ்சர், மெசேஜஸ் எது மூலமா நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதை வாட்ஸ்அப் மூலமா ஷேர் பண்றேன். ஸோ வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த வாட்ஸ்அப்ல நான் சென்ட் டு இதை யாருக்கு நான் சென்ட் பண்ணுமோ கிளிக் பண்ணிட்டு சென்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா மேப் இங்க சி மை ரியல் டைம் லொகேஷன் ஆன் கூகுள் மேப்ஸ் அப்படின்ற ஒரு லிங்க் நம்ம யாருக்கு சென்ட் பண்ணமோ அவங்க ஃப்ரெண்டுக்கோ ஃபேமிலிக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கோ போகும். ஸோ இந்த மெசேஜ் சென்ட் ஆயிருச்சு. இப்போ இந்த கீழே லிங்க் இருக்கு பாருங்க. இந்த லிங்க் தான் நம்ம எந்த லொகேஷன்ல இருக்கோம் அப்படின்னு காமிக்கிற லிங்க். ஸோ இப்போ இதை உங்க ஃப்ரெண்டு ஓபன் பண்ணி பாக்குறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா ஓபன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு நம்ம அனுப்பிச்ச லிங்க் ரிசீவ் ஆயிருச்சு. ஸோ உங்க ஃப்ரெண்ட் இந்த லிங்கை கிளிக் பண்றாங்க. ஸோ இது நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சிட்டீங்க, உங்க ஃப்ரெண்டு இந்த லிங்கை கிளிக் பண்றாங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த லிங்க் கரெக்டா அந்த ப்ளூ கலர் பிளிங்க் ஆகுது பாருங்க, அங்க லொகேஷன் காமிக்கும். ஸோ இந்த லொகேஷனை அவங்க கூகுள் மேப்ஸ்ல போட்டு ஸ்டார்ட் கொடுத்து எந்த லொகேஷன்ல இருக்காங்களோ அந்த லொகேஷன்ல இருந்து உங்களோட பிரசன்ட் லைவ் லொகேஷனுக்கு வரதுக்கான டைரக்ஷனை கூகுள் மேப் காமிக்கும்.
நம்ம இப்படிதான் வந்து நம்ம கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு புது இடத்துக்கு போறோம், அந்த மாதிரி ஒரு புது கண்ட்ரிக்கு போறோம் அப்படின்னா கூட நம்ம இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம இந்தியால, நம்ம தமிழ்நாட்டுல அப்படின்னு கிடையாது. நீங்க வேர்ல்டு வைட் எங்க போனாலும் அங்க மேப் காமிக்கு. ஸோ கூகுள் மேப்ஸ் வந்து வேர்ல்டு வைட் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்ச் ஆப்ஷன்லனா சர்ச்ல வந்து டெல்லி அப்படின்னு கொடுக்குறேன். டெல்லி ஏர்போர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நம்ம இருக்கிற கரண்ட் லொக்கேஷன்ல இருந்து இந்த டெல்லி ஏர்போர்ட் போறதுக்கு இந்த டைரக்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா பை ட்ரெயின் ஆர் பஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சூஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் கேக்குது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நான் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் கொடுக்குறேன். ஸோ கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து டெல்லி ஏர்போர்ட்டுக்கு எப்படி போறதுன்றது ஸோ பை 2 days ஆகும் பை ட்ரெயின். ஸோ பை ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 2 days ஆகும். பை கார் 42 hours, பை பைக் 44 hours ஆகும். பை வாக் 19 days ஆகும். ஸோ இந்த மாதிரி கரெக்டான டேட்டாஸ் நமக்கு கூகுள் மேப் கொடுக்கும். அதை தவிர இங்க இருக்கிற ட்ரெயின்ஸ் எல்லாம் கொடுக்குது. ஸோ இந்த ட்ரெயின் நம்பரு எத்தனை மணிக்கு கிளம்புது அப்படின்றதும் இருக்கு. அதர் ஆப்ஷன்ஸ் இந்த ட்ரெயின் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம இங்க ஃப்ரம் கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து டெல்லிக்கு எப்படி ரீச் ஆகுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கு கூகுள் மேப்ஸ்ல. ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்க சொல்லுங்க. அதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க உங்களோட கமெண்ட்ஸ்ல கேட்கலாம், நான் ரிப்ளை பண்றேன். ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.